நிஃப்டியோட அனாலிசிஸை பார்த்துடலாம். என்ன டைரெக்ஷனில் மார்க்கெட் இந்த வாரம் மூவ் ஆச்சு, இனி அடுத்த வாரத்தோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும், ஓகே, அடுத்த வாரத்தோட ட்ரேடிங் பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். ஸோ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரெக்டாக வந்து ரீச் ஆகும். ஓகே, ஸோ மார்க்கெட்டோட லைவ் அப்டேட், ஓகே, எந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகும், அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டெலகிராமோட லிங்க் இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டோட லைவ் அப்டேட் கிடைக்கும். ஓகே, சார்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் வீக்கோட டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்த டீட்டெயிலெலாம் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. அதோட லாஸ்ட் வீக் நம்மளோட ட்ரேடிங் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்து அப்படிங்கிறதும் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நிஃப்டிக்கு போயிடலாம் டேரெக்டாக. நிஃப்டி ஒன் டே சார்ட்டில் வச்சுருக்கிறேன். ஓகே, ஒன் டே சார்ட்டில் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நிஃப்டியில் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டு வந்து அதுக்கப்புறமா மார்க்கெட் மேலே போகிற மாதிரி தான் இருக்குது, அப்படி தானே? ஸோ என்னோடய வியூ என்னென்னா, இன்னும் மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் பேரிஷ் தான். நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரைக்கும் 24,600ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பேரிஷ் தான். ஏன்னா ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம், அப்படி தானே? இந்த மாதிரி ஒரு எம் பேட்டர்னுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தோம். கரெக்டாக ஒரு நிமிஷம் ஒரு லைன் எடுத்துடுறேன், ஸோ கன்ஃபியூஷன் குறையும். ஏகப்பட்ட லைன்ஸ் இருக்கா, இது வந்து ஒன் டேல பார்க்குறதுனால ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்ட்ராடேல இதெல்லாம் பெருசாக தெரியாது. ஓகே, ஸோ இப்போ இதான் நம்ம வந்து ஒரு எம் பேட்டர்னுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஓகே, அது எந்த சேஞ்சும் இல்லை. ஓகே, இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கூட இருக்குது, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிற மாதிரி இருந்தாலும். ஓகே, ஸோ இனிமேல் இது வரைக்கும் 24,600 வரைக்குமே 24,600 இருக்குல்ல, இது வரைக்குமே கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் மேலே போகிற மார்க்கெட் எப்போ வேணுனாலும் கீழே வரலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப் ட்ரெண்டுக்கு போனோன்னா இந்த ரேஞ்சை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் எம் பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆயிரும், அப்படி தானே? இந்த எம் பேட்டர்னுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ எப்போ 24,600 பிரேக் பண்ணுதோ அப்போது நம்ம மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வரைக்கும் கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு அப் ட்ரெண்டையும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது நல்லது. டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா தைரியமாக கொஞ்சம் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா டவுன் ட்ரெண்ட் வந்து இது வரைக்குமே இனிஷியலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 23,400 வரைக்கும் மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சப்போஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் கொடுத்து இது வரைக்கும் போதும் 24,600 வரைக்கும் இதில் வாட்ச் பண்ணணும். இதில் ரிஜெக்ஷன் வருது வந்து இந்த லோவை 23,800ங்கிற லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கு அடுத்த டார்கெட்டாக 23,300 400ங்கிற ரேஞ்சும், அதுக்கப்புறம் மறுபடியும் 22,600 வரைக்குமே ஒரு ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாகவே இருக்குது நிஃப்டியில். ஓகே, ஒருவேளை அப் ட்ரெண்ட் அப்படியே போய் 24,600 பிரேக் பண்ணி அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆல் டைம் ஹையை நோக்கி மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அப் ட்ரெண்டை பற்றி யோசிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டியில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ். 1 ஹவர்லேயும் பார்த்துடலாம் இன்ட்ராடேல எப்படி இருக்குன்னு. ஸோ இன்ட்ராடேலையும் கூட ஒரு இமீடியட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஓகே, ஸோ பாட்டமில் இந்த ரேஞ்சை இன்னும் பிரேக் பண்ணலை. ஓகே, 23,800ங்கிறத பிரேக் பண்ணலை. ஓகே, பிரேக் பண்ணாத வரைக்கும் நிஃப்டி 23,800 24,600 இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளேயே ஸ்ட்ரக் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஒன்றில் 24,800 பிரேக் பண்ணணும், 23,800 பிரேக் பண்ணணும் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு, இல்லை 24,600 பிரேக் பண்ணணும் ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு. இந்த ரெண்டும் நடக்காத வரைக்கும் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே அப்படியே சுற்றிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ லைவான டைரக்ஷனுக்கு டெலகிராமில் விளக்கம் ஒரு டெய்லி போஸ்ட் பண்ணுறேன், அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி எப்படி பார்த்துடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டும் கிட்டத்தட்ட அதே தான், க்ளோஸ் டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்குது. ஒன் டேல எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சரி, ஒன் டேல பேங்க் நிஃப்டி இப்போ ரீசெண்ட் டேஸில் புல்லிஷாக இருந்தால் கூட நிஃப்டி இருக்கக்கூடிய அளவுக்கு பேங்க் நிஃப்டி பேரிஷாக இல்லை. ஓகே, பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவாகவே இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஓகே, ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. பாட்டமில் இந்த சப்போர்ட் எடுத்து புஷ் பேக் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஒரு நல்ல அப் ட்ரெண்டோ ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டோ வரணும்னா பேங்க் நிஃப்டி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். ஒன்றில் 58,800 பிரேக் பண்ணால் இது வரைக்கும் 63,300 வரைக்கும் அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். ஓகே,
இந்த 58,800ங்கிறத பிரேக் பண்ணிச்சுன்னா எப்படி 63,600 வரைக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இல்லை இதில் ரிஜெக்ஷன் வந்துடுச்சுன்னா மறுபடியும் வழக்கம் போல் அப்படியே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக 66,300க்கு வரும். இதில் சப்போர்ட் எடுக்குதா இல்லையான்னு பார்க்கணும். சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மறுபடியும் அது சேனல் விட்டு சுற்றும். சப்போர்ட் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அப்படியே டவுன் ட்ரெண்டு டுவர்ட்ஸ் 53,600. ஓகே, ஸோ இது முக்கியமான கீ லெவலாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டாப்பில் 58,800 இதில் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். அதுதான் அடுத்த மூவை டிசைட் பண்ணணும். ஒரு ரிஜெக்ஷன்னா மறுபடியும் இங்கே வரும். இதில் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். 53,600 அந்த ரேஞ்சு தான் அதுக்கு அடுத்த மூவ் டிசைட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் ஒரு கீ லெவலுக்கு வரும்போது அந்த கீ லெவலில் எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதோட அடுத்த லெவலை டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இமீடியட்டாக இருக்கக்கூடிய கீ லெவல் 58,800. இதில் பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். ஓகே, சென்செக்ஸ் பார்த்தோம்னா ஓகே சென்செக்ஸில் சரி சென்செக்ஸும் கிட்டத்தட்ட அதே தான். எம் பட்டனுக்கான பாசிபிலிட்டிஸும் கிட்டத்தட்ட நிஃப்டியை பேஸ் பண்ணி தான் அது சென்செக்ஸும் அதே எம் பட்டன் டிசைனில் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்திருக்கு. அப் ட்ரெண்டு மேபி இது வரைக்கும் கூட போகலாம். 29,500 வரைக்கும் கூட அப் ட்ரெண்ட் போகலாம். போயிட்டு இதில் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். இதில் ரிஜெக்ஷன் வந்துடுச்சுன்னா அது ஒரு எம் பட்டனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டுவர்ட்ஸ் 71,800. ஓகே, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டும் ஆல் டைம் ஹை நோக்கி போகலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு சென்செக்ஸும் நிஃப்டியை மாதிரியே தான் ஒரு ரேஞ்சில் தான் மாட்டிகிட்டு இருக்கு. பாட்டமில் 76,180 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. 76,180 இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் இல்லை. ஓகே, ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம அப்படியே அடுத்தால 73,400 71,800 ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை அப் ட்ரெண்ட் போனோம்னா நம்ம சொன்னதான் இந்த ரேஞ்ச் இருக்குல்ல 79,450 400 500 ரேஞ்சை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் தான் எம் பேட்டர்ன் வந்து ஃபெயில் ஆகும். தொடர்ந்து அப் ட்ரெண்டில் சென்செக்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லெவல்ஸ். வழக்கம் போல் டெலகிராமில் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, டைரக்ஷன்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிருந்துச்சு. நேற்றுக்கு லாஸ்ட் வீக்கில் 3 days வந்து நல்லாவே மொமெண்டம் சூப்பர் மொமெண்டம்லாம் கொடுத்துருந்துச்சு. என்ன சொல்கிறது, நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 5x 10x எல்லாம் போயிருந்துச்சு. சில ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்மளோட வழக்கமான டார்கெட்டான 20 பாயிண்ட் ப்ரீமியம் நம்ம 20 பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி 20 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆயிருந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட் 3 days நல்ல ட்ரேட் கிடச்சிது. அதுக்கு அடுத்த நாள் வந்து மார்க்கெட் சைட்வைஸில் ஸ்டே ஆகிருந்துச்சு. அதுக்கு ஃப்ரைடே வந்து நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிருந்துச்சு. ஸோ 1 day எஸ்எல் ஹிட்டு, மற்ற நாளில் அந்த ட்ரேட் கிடச்சிது. ஓகே, லாஸ்ட் வீக்கோட கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வந்து குரூப்பில் இருக்குது, டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் வரைக்கும் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.